வணக்கம். BMC நியூஸ் லைவ் இதை வழங்குவோர் அல் ஹிலால் மருத்துவமனை மற்றும் மருத்துவ மையங்கள். செய்திகளுக்காக நான் ஷனா சுல்தானா. இன்றைய செய்திகளை விரிவாக பார்க்கலாம். ராயல் பஹ்ரைன் விமானப்படை RBAF நடத்திய கூட்டு வான்வழி பயிற்சியின் முதல் கட்டம் ஸ்கை வாரியர்ஸ் 2 பல்வேறு பஹ்ரைன் பாதுகாப்பு படை BDF பிரிவுகள், தேசிய காவலர் மற்றும் உள்துறை அமைச்சகத்தின் பங்கேற்புடன் நடத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இடைமறிப்பு நடைமுறைகள், விமான ஆதரவு, தேடல் மற்றும் மீட்பு, விமான போக்குவரத்து மற்றும் மருத்துவ வெளியேற்றம் உள்ளிட்ட தற்காப்பு நடவடிக்கைகளின் தொடர் மூலம் பங்கேற்கும் பிரிவுகளின் போர் தயார் நிலையை மேம்படுத்துவதை இந்த பயிற்சி நோக்கமாக கொண்டுள்ளது. தகவல் மற்றும் மின்னரசு ஆணையத்தால் வெளியிடப்பட்ட தேசிய கணக்குகள் மதிப்பீட்டின்படி பஹ்ரைன் ராஜ்யத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது 2024ஆம் ஆண்டின் 3ஆம் காலாண்டில் நிலையான விலையில் 2.1% அதிகரித்துள்ளது. முந்தைய ஆண்டின் இதே காலாண்டுடன் ஒப்பிடும்பொழுது நிலையான விலையில் GDP உயர்ந்துள்ளது. 2024ஆம் ஆண்டின் 3ஆம் காலாண்டில் தற்போதைய விலையில் 3734 பஹ்ரைனி மில்லியன் தினார்கள் மற்றும் 4342 மில்லியன் தினார்களை எட்டியுள்ளது. நிலையான விலையில் 3.9%, தற்போதைய விலையில் 1.5% அதிகமாகவும் எண்ணெய் அல்லாத துறையால் எட்டப்பட்ட வளர்ச்சியே இந்த வளர்ச்சிக்கு காரணம் என்றும் ஆணையம் சுட்டிக்காட்டியுள்ளது. நிதி அமைச்சகம் மற்றும் தேசிய பொருளாதார அமைச்சகம் Q3 2024ற்கான பஹ்ரைன் பொருளாதார காலாண்டு அறிக்கையை இன்று வெளியிட்டது. இப்போது அதன் அதிகாரப்பூர்வ இணையதளமான www.mofne.gov.bh இல் கிடைக்கிறது. தகவல் மற்றும் மின் அரசு ஆணையத்தின் ஆரம்ப தரவுகளின்படி 2024ஆம் ஆண்டின் 3ஆம் காலாண்டில் பஹ்ரைனின் உண்மையான மொத்த உள்நாட்டு உற்பத்தி 2.1% ஆண்டிற்கு ஆண்டு வளர்ச்சியடைந்துள்ளது. இந்த வளர்ச்சியானது எண்ணெய் அல்லாத நடவடிக்கைகளில் 3.19% அதிகரிப்பதால் ஆதரிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் எண்ணெய் துறை நடவடிக்கைகள் சுருங்கியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. 8.1% பெயரளவு அடிப்படையில் எண்ணெய் துறை உற்பத்தியில் 14.1% வீழ்ச்சியின் காரணமாக அதே காலகட்டத்தில் GDP 2.9% குறைந்துள்ளது. இருப்பினும் எண்ணெய் அல்லாத நடவடிக்கைகள் 1.5% வளர்ந்தன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இளைஞர் விவகார அமைச்சர் ரவான் பின் நஜீப் தௌஃபிகி முஹர்ரக் மாதிரி இளைஞர் மையத்தில் இளைஞர் அதிகாரிகளுக்கும் மையங்களின் இயக்குநர்கள் குழு தலைவர்களுடன் சந்திப்பு ஒன்றை நடத்தினார். கூட்டத்தில் இளைஞர்களின் ஈடுபாட்டை வலுப்படுத்த இளைஞர் அதிகாரிகளிடம் மற்றும் அதிகாரமளிக்கும் மையங்களுடன் இணைந்து செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. இனி செய்திகளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு காணலாம். Our skin is the mirror of our soul. Our skin is our largest sensory organ. Our skin needs a healthy microbiome balance. This is regulated by its pH value, which protects the skin from pathogens, cold and ultraviolet rays. Sebamed protects your skin.
வணக்கம். தகவல் மற்றும் கவர்மெண்ட் அத்தாரிட்டி IGA அதன் நவம்பர் 2024 வெளிநாட்டு வர்த்தக அறிக்கையை வெளியிட்டுள்ளது. இது வர்த்தக இருப்பு, இறக்குமதி, தேசிய பூர்வீக ஏற்றுமதி மற்றும் மறு ஏற்றுமதிகள் பற்றிய தரவுகளை உள்ளடக்கியது. அறிக்கையின்படி எண்ணெய் அல்லாத இறக்குமதியின் மதிப்பு 5% அதிகரித்து நவம்பர் 2024 478 மில்லியன் தினார்களை எட்டியுள்ளது. 2023 ஆண்டின் அதே மாதத்திற்கான 454 பஹ்ரைன் மில்லியன்களுடன் ஒப்பிடுகையில் இது அதிகமாகியுள்ளது. இறக்குமதிக்கான முதல் 10 நாடுகள் மொத்தத்தில் 72% பதிவு செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பட்டத்து இளவரசரும் பிரதமருமான அவரது ராயல் ஹைனஸ் இளவரசர் சல்மான் பின் ஹமத் அல் கலீஃபா சகா குடியரசின் யாக்கூட்டியா குடியரசு அரசாங்கத்தின் தலைவரான மேதகு கிரீல் பைகோட் அவர்களை குதேபியா அரண்மனையில் சந்தித்துள்ளார். இருதரப்பு உறவுகளை வளர்ப்பதற்கும் பொதுவான அபிலாஷைகளை அடைய சகாவுடன் கூட்டு ஒருங்கிணைப்பை மேம்படுத்துவதற்கும் பஹ்ரைன் ராஜ்யத்தின் உறுதிப்பாட்டை அவரது ராயல் ஹைனஸ் இளவரசர் சல்மான் பின் ஹமத் அல் கலீஃபா உறுதிப்படுத்தியுள்ளார். செவ்வாய்க்கிழமை இன்று 1 மணி நேரத்தில் திபேத்தை உலுக்கிய ரிக்டர் அளவுகோலில் 7.1 அளவுள்ள சக்தி வாய்ந்த 6 நிலநடுக்கங்கள் உட்பட குறைந்தது 95 பேர் இறக்கப்பட்டுள்ளனர் மற்றும் 130க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளது நிலநடுக்கத்தால் தெரியப்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் இந்தியா, நேபாளம், பூட்டான் ஆகிய நாடுகளில் பல இடங்களில் கட்டிடங்கள் குலுங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. திபேத்தின் சிகாஷே பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் குறைந்தது 95 பேர் பலியாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் 130க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் சீன அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. BMC செய்திகளுக்காக இணைந்திருங்கள். நான் ஷனா சுல்தானா. நன்றி.